அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் வலி நிவாரணம் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க SRM இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து டாக்டர் ராகவேந்திரன் நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இந்த வலி நிவாரணம் அப்படிங்கிறதே ஒரு புதுசான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒன்றாக இருக்குது. ஆக்சுவலி இந்த வலி நிவாரணம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட், இதன் கீழே என்னென்ன சிகிச்சைகள்லாம் தரப்படுதுன்னு சொல்லுங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஃபார் இந்தியாவுக்கு வந்து இது கொஞ்சம் லேட்டஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு ஃபீல்டு இது. இப்போ மற்ற வெளிநாட்டிலலாம் அதிகமாக பரவிச்சு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பற்றி. வேரியஸ் ஆப்ஷன்ஸு வேரியஸ் இதெல்லாம் வந்துச்சு. இப்போது நம்ம ஊரில் வந்து இப்போது மேலும் வளர்ந்து வருது இந்த சிகிச்சை முறை. ஏன்னா வலி என்பது நம்ம தெரிஞ்ச மாதிரி எப்படின்னா ஒரு உணர்வு, சென்சேஷன். அது வந்து சில பேருக்கு வந்து யாருக்கு வரும் சொல்ல முடியாது. எப்போ வேணால் யாருக்கு வேணால் ஒரு தருணத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம அதெல்லாம் சஃபரிங், அதாவது துன்பப்படுறது இப்போ வந்து ஆப்ஷனல் தான். இப்போது ஸோ பெயின் இஸ் இன்எவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். ஸோ அதுக்கு நிறைய சிகிச்சை முறை நிறைய வந்துச்சு, நவீன சிகிச்சை முறை நிறைய வந்துச்சு. ஓகே டாக்டர், அதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்னு பேசலாம். அதற்கு முன்பு ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், திருப்பூர்லேருந்து ராம்குமார் பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம். என்னுடைய பேர் வந்து ராம்குமாருங்க. எனக்கு வயசு வந்து 33 ஆகுது சார். சொல்லுங்க சார். இந்த அடிவயிற்றுகள், இந்த பிறப்புறுப்பு சம்பந்தம் அந்த பக்கத்துல ஒரு வலி வந்து இந்த நரம்புகள்ல வலி இருந்துட்டே இருக்கு சார். நடக்கும் போது இந்த மாதிரி ஒரு மின்னல் மாதிரி ஒரு வலி இருந்துட்டே இருக்கு. ஓகே, அது என்ன காரணம் தெரியல சார். டாக்டர்கிட்ட நான் பார்க்கல. ஓகே, அதான் சார். அது எவ்வளோ நாளாக இருக்குங்க அதுக்கு எப்படி உங்களுக்கு? எனக்கு 2 மந்த்ஸாவே இருக்குங்க. ஓகே, அடிபட்டுச்சா உங்களுக்கு எங்காவது தவறி விழுந்து? அந்த மாதிரி அடி எதுவும் பண்ணல சார். தானாக வந்திருக்காது? ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே, இது எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? உங்கள் இயல்பு வாழ்க்கையை பாதிக்குதா இல்லைன்னா வந்து தாய்க்கு அப்படி இருக்குதா உங்களுக்கு? அது அல்ல, அந்த அளவுக்கு இல்லை சார். அதாவது கொஞ்சம் நடந்தோம்னா விஷ்ணு இந்த மாதிரி போகும்போது ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஒரு வலி இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கு, அப்புறம் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு சார். ஓகே ஓகே, சரி. இப்போ இதுக்கு வேற இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கொஞ்சம் இந்த ஃபீவர் மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு ஜுரம்? இல்லை சார், அப்படி எதுவும் இல்லை. இது தானாக வந்துச்சு அப்படி திடீர்னு அப்படி? ஆமாம் சார். ஓகே, எந்த பக்கம் இருக்கு சொன்னீங்க நீங்கள்? அடி வயிற்றுல கீழே இருக்காங்க? நரம்புகள். ஓகே ஓகே. சி there is ஒரு கண்டிஷன் கால் ஜெனட்டோஃபியல் நியூராலஜியான்னு இருக்குது. இட்ஸ் நியூராலஜிக் பெயின்ங்கிறது என்ன, அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பெயின் அதான் இருக்கலாம். ஆனால் உங்களை பரிசோதனை செய்யாமல் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு சர்ஜன்கிட்ட இந்த உங்கள் பிரச்சனை சொல்லி அணுகுங்க. நீங்கள் அவங்க தேவைப்பட்டால் என்னென்ன பண்ணணுமோ அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டாக போய் காட்டணும் நீங்கள். பிகாஸ் அப்போ என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு நர்வ் பிளாக்லாம் இருக்கிறதுக்கு நரம்பு எல்லாம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த வலியை கொஞ்சம் போக்குறதுக்கு வழி வந்திருக்கு. இப்போது அதை மாதிரி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அப்படி. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் ஊரப்பாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். என் பேர் பாரதி. என்ன சந்தேகம் கேளுங்க பாரதி. எனக்கு வந்து அவர் சொன்னாம எனக்கு வந்து பேக் சைட்ல வந்து திடீர்னு வலி எடுக்கும். நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன், எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தோம், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா நரம்புல பாதிப்பு இருக்கு, நரம்பு தளர்ச்சியால உங்களுக்கு அது மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு டாக்டர் சொல்லுவாங்க கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, அதனால அதோட எஃபெக்ட் உங்களுக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஓகே, வணக்கங்க. இது வந்து எவ்வளோ நாள் இருக்குமா உங்களுக்கு? இது எனக்கு 1 இயரா இருக்கு சார். ஓகே, இது வந்து அந்த பீரியட்ஸ் வர சமயத்தில் வந்து உங்களுக்கு அதிகமாகுது அந்த வலி? இப்போ இல்லைங்க சார், சாதா டைப்லயே அது மாதிரி தான் சார் இருக்கு. திடீர்னு வலிக்குது, அப்புறம் நார்மலா இருக்கு, திடீர்னு வலிக்குது, அப்புறம் நார்மலா இருக்கு சார். ஓகே, ஒரு அந்த நடு முதுகு பக்கத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சார் வலி, வேற எங்கேயும் கிடையாது. கீழ்ப்பகுதி இருக்காமா உங்களுக்கு? கீழ் சார், அந்த நம்ம தோள்பட்டை கீழே அந்த எலும்பு இருக்குங்களா, ஆமா, அது பக்கத்துலயே சார் ஊசி குத்துற மாதிரியே இருக்கும் சார் வலி திடீர்னு. ஓகே, காலையில எழுந்துக்கும் போது உங்களுக்கு அதிகமா வலி இருக்குதா உங்களுக்கு? இப்போ ஒரு மாதிரி முதுகு ஸ்டிஃப்னஸ் மாதிரி இருக்கா உங்களுக்கு? முதுகு வந்து சாதாரணமா அப்படிலாம் இல்லைங்க சார். ஒரு வெயிட் தூக்குனாலோ கொஞ்சம் ரொம்ப அதிகமான வேலை செஞ்சாலும் வலிக்குது அந்த இடம். ஓகே, வேற ஏதாவது தூக்கம் இல்லாம இருக்கு உங்களுக்கு? அப்படிலாம் இல்லைங்க சார், எல்லாமே நார்மலா இருக்கு. கொஞ்சம் மனசு டிப்ரெஷன் மாதிரி, மன அழுத்தம் மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி? மன அழுத்தம் மாதிரி இல்ல, சாதா வீட்டுல பிரச்சனை இல்ல, கொஞ்சம் மன அழுத்தமா இருக்கும். அப்படியா? ஆமா சார்.
ஓகே. இதுக்கும் நீங்கள் வந்து ஒரு அந்த பெயின் ஸ்பெஷலிஸ்ட் வந்து காமிச்சிங்கன்னா வீக்கு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்ன ஒரு டயக்னோஸ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாமா ட்ரீட்மெண்ட்? ஈஸியாக ட்ரீட்மெண்ட் இல்லாத ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை வந்து. இதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்களா? வலி அந்த சிகிச்சை ஆரம்பிச்சிருக்கீங்களா நீங்கள்? என்ன சார்? வலிக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிங்களா நீங்கள் இப்போ இதுக்கு? ட்ரீட்மெண்ட் இல்லைங்க சார், ஹாஸ்பிட்டலில் மாத்திரை கொடுத்தாங்க, சாப்பிட்டுருந்தேன். சரி. அது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு, மாத்திரை வாங்க முடியல, விட்டாச்சு. ஓகே ஓகே. என்ன மாத்திரை பேர் தெரியலைங்க சார் அது. ஓகே சரி. நீங்கள் வந்து ஒரு முதல்ல வந்து அந்த அந்த கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்கல்ல, ஒரு சிகிச்சை லேடிஸ்க்கு அந்த ட்ரீட் பண்ணுற வர ப்ராப்ளத்துக்கு ட்ரீட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள்ட்ட அணுகுங்க ஃபஸ்ட்டு. அவங்க வந்து தே ஹேட் ரூல் அவுட் சம் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது என்னென்ன இருக்கா பார்க்கணுங்க. அதுக்கு மிஞ்சி வந்து வலி வந்துச்சுன்னா ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் தான் நீங்கள் போய் காட்டணும். நீங்கள் அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டு தே வில் ட்ரீட் யூ. ஓகே டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இந்த கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஓகே. வந்து வலி எடுத்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் முதல்ல சொன்னாங்க கர்ப்பப்பை எடுத்துறணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு டாக்டர். ஓகே. மறுபடியும் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சோம். புண்ணாதான் இருக்கு, அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க டேப்லெட் போடுங்க, மாதம் போடுங்க, சரியாயிரும் அப்படின்னாங்க. ஓகே. வயர்ல இருந்து நெஞ்சு வரையும் வலிக்குது சார். அது இந்த கண்டிஷனுக்கு ப்ரொலாப்ஸ்ன்னு இருக்கலாமா? அதாவது கர்ப்பப்பை கீழே வந்து இறங்கிட்டேன்னா அந்த வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இழுக்கும்போது கீழே வந்து இழுக்கும்போது நீங்கள் சப்போஸ் இருமினா துமினா வெளியே வருதா கொஞ்சம் அந்த அந்த கர்ப்பப்பை கீழே இறங்குற மாதிரி ஃபீல் இருக்கு. ஆனா கர்ப்பப்பையெல்லாம் இறங்கலைன்னு சொல்றாங்க. நீங்கள் காமிச்சிங்களா டாக்டர்? பெண் டாக்டர் இந்த லேடிஸ் டாக்டர் காமிச்சிங்களா நீங்கள்? பார்த்துட்டு இருக்கேன், மதுரையில் அங்கே அப்போலாவில் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. அவங்க வந்து கீழே வந்து அந்த மாதிரி கர்ப்பப்பை கீழே இறங்கிட்டேன்னு அது வந்து அந்த டாக்டர் வந்து அதுக்கு சிகிச்சை அளிக்கிறது அவசியமாக உங்களுக்கு. நீங்கள் அது ஆப்ரேஷன் சஜஸ்ட் பண்ண நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கணும் நீங்கள் நினைக்கிறேன் நான். இப்போது என்ன அது வந்து ஆப்ரேஷன் அந்த கீழே இறங்குற யூட்ரஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த மசில்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க அவங்க. அப்போ வலியெல்லாம் ஃபுல்லாக போயிடும் உங்களுக்கு. இது வந்து சாதாரண ப்ராப்ளம் தான், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நவீன சிகிச்சை நிறைய வந்துருச்சு இதுக்கு. ஆப்ரேஷன் ரொம்ப சேஃபாக பண்ணுறாங்க எல்லாத்துலேயும். நல்லா தரமான ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை உங்களுக்கு, அழகாக பண்ணிடலாம். நன்றிம்மா, நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளவேலேருந்து பேசுகிறேங்க. நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் ஹலோ சொல்லுங்க சார். எனக்கு வயசு 36 ஆகுதுங்க. சொல்லுங்க. நான் பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க சார். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கான வேலை தாங்க. ஓகேங்க. எனக்கு காலு ஜாயிண்ட், முட்டி ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்க, அந்த அல்லையில் சைடில் ரைட் ஹேண்டு. ஓகே. அந்த நேர்முட்டில் வலியாக இருக்குங்க. ஓகே. டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் வந்து எலும்பு தேய்மானமாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் வேலையினோட செயல்பாடு கூட காரணமாக கூட வலிக்கலாம் அப்படின்னாருங்க. இருக்கு. இப்போ ஒரு வாரமாக அதுக்கு தகுந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க சார். ஓகே. இப்போ இதுதாங்க சார் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. எக்ஸ்ரேவெல்லாம் எடுத்து பார்க்கலைங்க. உங்கள் வேலை ரொம்ப அதிகமாக நீங்கள் பளு தூக்க வேண்டியிருக்க வேலையாக இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க சார், ஆமாங்க சார். கால் ரைட் கால் மட்டும் வலிக்குதுங்க, ஜாயிண்ட் மடக்கி நீட்ட முடியலைங்க. ஓகே. நீங்கள் எலும்பு சிகிச்சை டாக்டர் இருக்கார் இல்லைங்க, அவர்கிட்ட நீங்கள் போய் உங்களுக்கு காமிங்க. சில சமயம் என்ன ஆகுன்னா அந்த மசில்ஸு தசைகள் இல்லைன்னா அந்த தசை நார் அல்லது ஜாயின்ட்குள்ளே கூட சில அந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதை வந்து கொஞ்சம் உள்ளே பழுதுபட்டிருக்கலாம். அது வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். என்ன சிலப்போ அந்த ஆத்ரோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அதாவது ஜாயின்ட்குள்ளே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளே விட்டுட்டு அதை மயக்கம் கொடுத்து பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு என்ன கோளாரோ கண்டுபிடிச்சிட்டு அவங்க சரி பண்ணிடுவாங்க. அவங்க ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்னா அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வந்துட்டு போயிட மாட்டுங்க. ஆனால் இந்த மாதிரி மசில்ஸ் கொஞ்சம் கிழிஞ்சு போயிருந்தா தசைனார் போயிருந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த ஆர்த்தோபெடிக் டாக்டர் தான், அவங்க தான் அவங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட். அவரு டாக்டர் வந்து எலும்பு தேய்மானமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. அதனால எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சுங்க. வயசு எனக்கு கம்மியா தான் ஆகுதுங்க. ஆமா, அதனாலதான் எனக்கு ஒரு அதிக சந்தேகமா இருந்துங்க, நம்மளை கேட்கலான்னு கேட்டேங்க. அவர் எலும்பு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவரு? ஆமாங்க, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஓகே. எக்ஸ்ரேவெல்லாம் எதுவும் எடுத்து பார்க்கலைங்க சார். எக்ஸ்ரே எடுத்து பார்க்க சொல்லுங்க. அப்புறம் சிலப்போ என்ன ஆகுன்னா எம்ஆர்ஐன்னு ஒரு இது இருக்கு, இன்னொரு ஸ்கேன் இருக்கு எம்ஆர்ஐ, அதுல வந்து இன்னும் துல்லியமா தெரியும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் எக்ஸ்ரே தெரியாத ஒரு இதெல்லாம் கூட அதில் கண்டிப்பாக காட்டும். இதில் சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் பெட்டர் நீ ஜாயிண்ட்டுக்கு தான். என்ன முட்டி. நன்றி சார், நன்றி. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் பொள்ளாச்சியிலேருந்து கால் பண்ணுறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க.
டாக்டர் சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு வருஷமா பேக் பெயின் இருக்குங்க. ஓகே. அது இப்போ கோயம்புத்தூர் எல்லாம் போய் பார்த்தேன், எம்ஐ பண்ணி பார்த்ததுல எலும்பு வந்து விலகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. அது சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க. நரம்பழுத்தம் இருக்குது, காலில் ரொம்ப நேரம் நிக்க முடியறது இல்லைங்க. ஓகே. உங்களுக்கு சர்ஜரி என்ன நீங்க என்ன டயக்னோஸ் பண்ணாங்க? டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொன்னாங்களா உங்களுக்கு? அதாவது அந்த முதுகுல இந்த கீழ்ப்பக்கம் வலி பரவுதாமா உங்களுக்கு? ஆமாங்க, வலி பயங்கரமா இருக்கு, என்னால உட்கார முடியறது இல்லைங்க. நிக்க முடியறது இல்ல, நின்னோம்னா நரம்பு அப்படி கடுக்குன்னு வலியாகுது. ஓகே. அது இதுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஒரு கண்டிஷன் இருக்குமா அதுக்கு? அதனால கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். எவ்வளவு வயசு உங்களுக்குமா இப்போ? எனக்கு 26ங்க. ஓகே. இப்போ அடிபட்டுச்சா உங்களுக்கு? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பைக்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தாங்க. ஓ, அதனால கூட இருக்கலாம் அப்படி. ஹலோ. இல்ல டாக்டர், அவங்க லைன்ல இல்ல. ஓகே, நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் சுதா பேசுறேங்க, கோவையில இருந்து. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப சிரிச்சாலோ இல்ல ரொம்ப அழுதாலோ ரொம்ப தலைவலி அப்படியே தாங்க முடியல, ஏதோ அடிக்கிற மாதிரி அவ்வளோ வலி எடுக்குது. ஓகே. அது எதனால இருக்கும்? சிரிச்சா அழுதா வலிக்குதா உங்களுக்கு? ஆமா ஆமா. தலைவலி ஒரு பக்கம் இருக்கா, ரெண்டு பக்கம் இருக்காமா உங்களுக்கு? ஃபுல்லா அப்படியே பின்னாடி பேக்ல தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரெண்டு பக்கமா இருக்குமா அது? ஆமாங்க. ஓ, ரெண்டு பக்கமே இருக்குன்னா அது வேலை பளு எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப அதிகமா உங்களுக்கு வேலை பண்ண வேண்டியிருக்கா, இல்லைன்னா சரியா தூக்கம் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. நம்ம ரொம்ப சிரிச்சானாலும் இல்லாட்டினா ரொம்ப அழுகும் போது அப்படியே பின்னாடி எல்லாம் ரொம்ப வலி எடுக்குது. ஓகே. கழுத்து பக்கம் வருதா உங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல. ஓகே. தலை பின் மண்டை இருக்கா? ரெண்டு பக்கம் இருக்குல்ல? ஓகே, சரி. ஏதாவது பர்டிகுலர் போஸ்டர்ல தூங்கி எழுந்தா அந்த மாதிரி வருதா உங்களுக்கு? அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு பக்கம் படுத்துண்டா அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லையா ஒன்றும்? இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி இல்ல. ஓகே. அது நீங்க ஒரு அந்த நியூராலஜிஸ்ட் இருப்பார்லமா, போய் காமிங்க அவர்கிட்ட. நீங்க நியூரோ டாக்டர், அது நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட காமிங்க. நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை அவங்க பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணிட்டு அவங்க உங்களுக்கு சிகிச்சை அளிப்பாங்க. அவங்க இது ரெண்டு பக்கம் இருக்கா. சம்டைம்ஸ் ஒரு கண்டிஷன் கால் டென்ஷன் டைப் ஆஃப் ஹெடேக்னு இருக்கும், அது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பக்கமும் இருக்கிறதால இன்னும் நீங்க ஒரு நரம்பு சம்பந்த டாக்டர் இருக்கா, நியூராலஜிஸ்ட் டாக்டர், அவர்கிட்ட போய் காமிங்க. நீங்க அவர் தேவைப்பட்ட உங்களுக்கு மேற்கொண்டு அவர் இதுக்கு உங்களுக்கு அறிவுரை வழங்குவார் அவர். நன்றிம்மா. டாக்டர், இப்போ இந்த பேஷண்ட்ஸும் சரி, இதற்கு முன்பு பேசினவங்களும் வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்து அதனால அந்த இடத்துல வலிக்குதுன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க முட்டியில வலின்னு சொன்னாங்க, நீங்க கூட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டீங்க. இந்த மாதிரி அந்த ப்ராப்ளம்னால வலி வருது, அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுமா, இல்ல வலியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட்ங்கிறது எடுக்கணுமா? இல்ல, ஒரு ப்ராப்ளம் எதனால வருதோ அந்த ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட் அவசியம் ஃபர்ஸ்ட். அப்போ வலி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலே போய்டுமா? கண்டிப்பா. அது ஒரு என்ன காரணம் அதை கண்டுபிடிக்க முக்கியம். ரொம்ப சப்போஸ் ஒரு ஆக்குபேஷனல் ஹசார்ட் சொல்லுவாங்க, அடிக்கடி ஒரு அவருக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஆகிட்டே இருந்துச்சுங்க, அந்த வலி அவங்களுக்கு இருந்துனே இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு வேலை அவங்க ஷிஃப்ட் பண்ணால் அதுவே அந்த கொஞ்சம் வலி குறைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் வலி அதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். நம்ம இது விட முடியாது. இல்ல டாக்டர், சைமல்டேனியஸ் ரெண்டுமே கொண்டு போகணும். நம்ம இப்போ ஒரு 2 வீலர்ல போயிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயின் அடிக்கடி வந்துட்டே இருக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் பேக் பெயின்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் வலி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்துக்கு ஏதாவது பெயின் கில்லர்ஸ் போடுறதோ இல்ல தைலம் தடவுறதோ செஞ்சாங்கன்னா அந்த நேரத்துக்கு வலி இல்லாம இருக்கும். பட் அது கண்டினியூ ஆகுதுன்னு பொழுது தான் ஏதோ சீரியஸான ப்ராப்ளம் நினைப்பாங்க. அப்போ எப்படி ட்ரீட்மெண்ட்ங்கிறது இருக்கும்? வலி என்பது ஒரு இட்ஸ் a symptom, ஒரு அறிகுறி. அது உள்ள என்ன காரணம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். we have to know the root cause. ஓகே. அது சப்போஸ் பேக் பெயின் இருந்துட்டே இருக்குச்சு, chronic பெயின் சொல்லுவாங்க, அதாவது நாள்பட்ட வலி, ஒரு 3 மாசம் மேல வலி இருந்துட்டே இருந்தால் அது it becomes a நோயமா ஆயிடும் மாட்டுக்கு. இட்ஸ் நாட் a symptom, it is a நோய் again, it's a disease. அது அந்த மாதிரி. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸால கண்டிஷனால வலி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ முதுகு எடுத்துனா வச்சுக்க, there are so many structures, அதனால ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராலையும் வலி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. போன்ஸ் இருக்குது, தசைகள் இருக்குது, தசை நார்கள்லாம் இருக்குது, அப்புறம் லெகமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸு அதனால் இருக்குது. அப்புறம் அவங்க ஆக்குபேஷனல் அசார்ட்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் நிறைய பேர் டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ளஸ் நர்வ்ஸ் இட் செல்ஃப் அண்ட் சம் ஏரியா சம் டிசீஸ் லைக் டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், அதனாலே கூட வலி வரலாம். நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு காலில் வலி வரும், காடியெல்லாம் பட்டாமல் இருக்கும். ஆனால் அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த வலி கொஞ்சம் போயிடும். அப்படி வந்தால் கூட அவங்களுக்கு
அதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குது. இல்லை ஓகே, இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அதில் வலி குறையுதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே வலி மட்டும் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும் சில பேருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? அதுக்கு வந்து வி ஸ்டார்ட் சிம்பிள் திங்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் பெயின் கில்லர்ஸ், அந்த ஒரு ஆஸ்பிரின் ஆர் பேராசிட்டமால் சிம்பிள் பெயின் கில்லர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம் நாங்கள். அது வந்து சின்ன ப்ராப்ளத்துக்கு அது தானாக சரியாயிடும். அப்படி ஒரு 2 days 3 days போட சரியாயிடும். இப்போது சில பேருக்கு வந்து ஒரு அதிகமாக வேலை பண்ணி தலைவலி வரும், உங்களுக்கு ஒரு 2 days ஓய்வு எடுத்துட்டாலோ ஆர் சிம்பிள் அந்த பெயின் எடுத்துனா சரியாயிடும் உங்களுக்கு. சில பேருக்கு தலைவலி வந்து தொடர்ந்து இருந்துச்சுங்க, அது வந்து அது அண்டர்லைங் ப்ராப்ளம் வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம். அதனால் அப்போ வந்து அதுக்கு அந்த ஸ்பெஷல் டாக்டர் காமிச்சிட்டு தென் வி கேன் டேக் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். அப்போ மேற்கொண்டு என்ன பண்ணணும் அவங்க தான் சஜஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க அவங்க. பட் நாங்கள் வலி பெயின் ஸ்பெஷலிஸ்ட் வந்து வி டீல் வித் ரொம்ப அட்வான்ஸ்டு ஏரியா இது மேனேஜ்மெண்ட். நாங்கள் அது கொஞ்சம் நவீன முறையில் ரொம்ப அது ஃபுல்லாக வலி ஃபுல்லாக போகிற அளவுக்கு நாங்கள் சிகிச்சையை மேற்கொண்டு. ஓகே, இப்போ இந்த சிகிச்சை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே டாக்டர் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஆரம்பத்துலேருந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? முதல்ல ஸ்கேனிங்கா இல்லை என்ன மாதிரி? காரணம் என்ன, நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணணும். நாங்கள் எந்த இடத்துல இருக்குது, எப்படி வருது, எந்த அளவுக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த அறிகுறியெல்லாம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு we do what is diagnose first பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த ஏரியா எந்த ஸ்ட்ரக்சர் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு எங்களுக்கு வந்து சில டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும். நாங்கள் லைக் எக்ஸ்ரே, சிம்பிள் எக்ஸ்ரேஸு, சிடி ஸ்கேன்ஸ், சில எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். நாங்கள் பண்ணிவிட்டு தென் நேரோ டவுன் நாங்கள் வந்து இந்த மாதிரி காரணம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம். நாங்கள் அதுக்கப்புறம் மேலே எப்படி போவோம்னா ஒரு நர்வ் பிளாக்ஸ்னு இப்போ சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் நர்வ் which carries a pain, அந்த கொண்டு போகிற வலி கொண்டு போகிற ஒரு நரம்பு மேலே ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக் ப்ளஸ் ஒரு கார்டிசான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதை கொண்டு போகிற அந்த மாதிரி போடுறது வந்து இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஏரியாலாம். அங்கே வந்து ஆப்ரேஷன் தியேட்டர், எக்ஸ்ரே கண்ட்ரோல் வச்சுட்டு நாங்கள் பண்ணுவோம். நாங்கள்லாம் ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா டாக்டர் கிட்ட கேளுங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு பேக் பெயினா இருக்குங்க மேடம். ஓகே, எவ்வளவு வயசுங்க அவரு? 39 வயசுங்க சார். நாங்க சித்தாலையும் போயிட்டு பார்த்துட்டோம். ஓகே, எலும்பு வந்து தேஞ்சிருக்கு சொன்னாங்க சார் எக்ஸ்ரே எடுத்ததுக்கு. ஓகே, நீங்க டாக்டர் ஏதாவது காமிச்சிட்டு அவங்க ஏதாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்களா என்ன காரணம் சொல்லிட்டு? அதான் எலும்பு தேஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. எலும்பு தேஞ்சிருந்தாங்களா? ஓகே, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்களாமா அவங்க? எக்ஸ்ரே தான் சார் எடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க. ஓகே, ரொம்ப நாளா இருக்கு அது வலி? எப்படி எவ்வளவு நாளா இருக்கு? இப்படி 1 வருஷமா இருக்கு சார். பெல்ட் கொடுத்தாங்க. பெல்ட், ஓகே, அது சரியாவலைங்க சார். ஓகே, இது வந்து அவர் சின்ன வயசா இருக்கு. சின்ன வயசுல வந்து வரக்கூடிய வலின்னா அது எலும்பால கொஞ்சம் தேய்மான வந்தாலும் வரலாம். ஆர் அந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற டிஸ்க்னு சொல்லுவாங்கம்மா, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லிட்டு, அதனால கூட வரலாம இருக்கலாம். அப்போ வந்து முதுகுலேருந்து கீழ்ப்பக்கம் வலி பரவுதா இருக்கு, கால் பக்கம். ஆட்டோ ஓட்டுறாரு, ஒரு டிரைவரா இருக்காரு. ஓகே ஓகே, ஆக்குபேஷன். ஓகே, அவங்களுக்கு அடிக்கடி அந்த ஆட்டோ ஓட்டி இருக்குதால அந்த முதுகு தேய்மான ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குமா அவருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இது பண்ணி அப்ரோச் பண்ணிச்சிங்க, அவங்க வந்து கண்டிப்பாக அதை ட்ரீட் பண்ணிடலாமா. அது வந்து டிஸ்க் ப்ராப்ளம்க்கு எனி பெயின் ஸ்பெஷலிஸ்ட்மா, அது ஒரு வலி சிகிச்சை நிபுணர்கிட்ட போய் நீங்கள் காமிச்சிங்கன்னு வச்சுங்க. இது வந்து ஒரு நரம்பு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ரூட் பிளாக் சொல்லிட்டு. அதாவது வந்து எந்த நரம்பு அந்த வலி கொண்டு போய் அந்த நரம்பு மேலே வந்து கொஞ்சம் இன்ஜெக்ஷன் ப்ளஸ் ஒரு இன்னொரு கார்டிசான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது கேட்கலன்னா அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ண அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? பாளையிலிருந்து ராஜ் பேசுறேங்க. நல்லது சார், என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு தலைவலி வந்து ஒரு சைடே ஃபர்ஸ்ட் புடனி வலிக்குதுங்க, அப்புறம் வந்து தலை இடது பக்கம் அப்படியே கண்ணோடு சேர்ந்து ஒரு சைடே வலிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஓகே, பூச்சி போட்டா 1 மாசத்துக்கு நல்லா இருக்குங்க, அப்புறம் பழைய விடிய ஆரம்பிச்சிருது. ஓகே, ஒரு பக்கம் தான் வருதா சார் உங்களுக்கு? ஒரு பக்கம் மட்டும்தான் சார் வலிக்கு. அதாவது உங்க அறிகுறி தெரியாது உங்களுக்கு, அதாவது ஒரு ஆறாம் சொல்லுவாங்க, அந்த வலி வரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு தெரியும் உங்களுக்கு வரப்போன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வருதா உங்களுக்கு? லேசா புடனி வலிக்குதுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அடுத்து வந்து அப்படியே தலைக்கு மேல அப்படியே ஒரு சைடு மாஸ்க் ஒரு அப்படியே வாந்தி வர மாதிரி இருக்கு. ஓகே, அந்த கண்ணு பார்த்தா வெளிச்சம் பார்த்தா கண்ணு கூசுதா? அப்போ
அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே. அப்போ கண்ணுக்குள்ளே வலிக்குதா உங்களுக்கு? கண்ணுக்குள்ளலாம் வலிக்குதுங்க, ஒரு சைடே வலிக்குது. அப்போ மூக்கெல்லாம் ஒரு மாதிரி வீங்குதா? அப்போ மூக்கில் கொஞ்சம் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். ஓகே. ஒரு பக்கம் வந்து வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. என்ன சரி, அதுக்கு நிறைய சிகிச்சை இருக்குல்ல. அப்போ நீங்க ஒரு அந்த நியூராலஜி டாக்டர் போய் காமிங்க. நீங்க இதுக்கு வந்து நிறைய அந்த என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டு அவங்க வந்து சிகிச்சை ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. ஓகே, நன்றி சார், நன்றி. டாக்டர், இப்போ எலும்பு தேய்மானத்தின் காரணமாக வலி வருது அப்படின்னும் பொழுது சில சமயம் சொல்லப்படுது தேய்மானத்திற்கு நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வலியோட வாழ பழகிக்கோங்க, நிச்சயம் வலிங்கிறது இருக்க தான் செய்யும், அதுக்கேற்றது மாதிரி பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. இந்த மாதிரி லாங் டேர்மாக இருக்கிற சில நோய்களுக்கு வலி இருந்ததுன்னா அதை முழுமையாக குணப்படுத்த முடியுமா, இல்லை அதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் போட்டு அப்பப்போ தான் குணம்ங்கிறது கிடைக்குமா? இதை குறித்து நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த எலும்பு தேய்மானம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்பொழுது வலி வந்ததுன்னா அதை நிரந்தரமாக சரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியும். இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஆரம்ப நிலையில் இருந்ததுன்னு அதுக்கு சிம்பிள் பெயின் கில்லர் கொடுத்து பண்ணலாம். ப்ளஸ் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க, ஃபிசியோதெரப்பி. அந்த முறையில் வந்து வலி கொஞ்சம் எளிதாக அதை போக்கிட முடியும். அதெல்லாம் அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் அதுக்கு சில கடுமையான வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணாமல் அது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணால் அதுவே கொஞ்சம் ஒரு அளவுக்கு அவங்களுக்கு வலி கொஞ்சம் போயிடும் அவங்களுக்கு. அதுக்கு மிஞ்சி போனால் ஆனால் ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக வந்து வலி மாத்திரை சாப்பிட்றது கொஞ்சம் உடம்பு கெடுதி தான் அதுக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி பெயின் ஸ்பெஷலிஸ்ட் போகலாம். ஆர்த்தோ டாக்டர் இருப்பாங்க, வலி அந்த எலும்பு சிகிச்சை நிபுணர், அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து அதை பார்த்துட்டு எந்த அளவுக்கு தேஞ்சது கண்டுபிடிச்சிட்டு அவங்க மேற்கொண்டு அவங்க சிகிச்சை அவங்க பண்ணுவாங்க. ரொம்ப தேய்மானு வச்சுங்க, டோட்டலி டிஸ்ட்ராய்டு நீ அப்படி இருந்ததுன்னா வேறு வழி இல்லை, அவங்க வேறு ஜாயிண்ட் தான் போட்டோம், அவங்களுக்கு வேறு ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு அவ்வளோ அதிகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா தென் பெயின் கில்லர்ஸு ப்ளஸ் சம் இன்ஜெக்ஷன்லாம் கார்டிசோல் இன்ஜெக்ஷன்லாம் ஜாயிண்ட்டில் போட்டு அதை வலி போகிறதுக்கு வழி பண்ணலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் கொரட்டூர்லேருந்து பேசுகிறோம். சாந்தி எங்க நேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. இப்போ வந்து என்னோட ஏஜ் வந்து 42 ஆகுது. சொல்லுங்கம்மா. என்னோட weight வந்து 82 இருக்கு சார். எனக்கு வந்து இந்த தொடையும் 2 முட்டியும் ரொம்ப வலியா இருக்கு. ஓகே. அப்புறமேட்டு வந்து நார்மலா வந்து எல்லா நான் ஒரு பொதுவா ஒரு क्वेश्चन கேட்கணும். இப்போ வந்து நம்மளோட ஸ்கின்னை நம்மளே பிரஸ் பண்ணா ஒரு பெயின் இருக்குல்ல, ஆமா, அது எதனாலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஒரு ஏஜுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்கின்னை நம்மளே இப்படி பிரஸ் பண்ணா நம்மளால முடியாது, வலிக்கும். பசங்க சும்மா ஒரு விளையாட்டுக்கு லைட்டா இப்படி குத்தினா கூட ஒரு வலி இருக்கு, மாதிரி ஒரு வலி வந்து போகுது, தானா வருது அதுல. அப்போ அது மாதிரி இருக்கு. ஓகே. நம்மளோட ஸ்கின் இப்ப நம்ம கையை நம்மளே ஒரு வாட்டி கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், வலிக்குது. ஆமா. அப்புறமேட்டு வந்து அது எதனாலன்னு தெரியணும் அந்த क्वेश्चनோட ஆன்சர். அது எனக்கு தொடை வந்து ரொம்ப வலிக்குது. ஓகே. ரைட் ஹேண்ட் தொடையும் ரைட் முட்டியும் மட்டும் ரொம்ப வலிக்குது. எவ்வளவு எடை சொன்னீங்க? 82 கிலோவா? 82 கிலோ இருக்கும். 42 ஏஜ் ஆகுது. அப்புறம் சார் இப்ப உங்ககிட்ட போன் பேசிட்டு இருக்கேன்ல, பொருளை வந்து ஒரு கையில எடுத்து ஒரு 2-3 செகண்ட் தான் பேசும்போது உடனே கை வந்து அப்படியே மரத்து போகுது. அது மாதிரி நின்றுட்டு இருந்தா கால் மரத்து போகுது. ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாகுது. உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கமா உங்களுக்கு? ஆமா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு சார். 100 mg போட்டுட்டு இருக்கேன் ஹெல்டாக்சின். அப்படியா? சரி. இது நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். அப்படி அதனால கூட இப்படி கோளாறு வரது சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் அதிகமாக எல்லா வெயிட்டும் அந்த ஜாயிண்ட் மேலே போகுதுமா. அவங்க அந்த வெயிட் பரவதால் அந்த ஜாயிண்ட் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு தேஞ்சு போயிருக்கலாம் ஒரு மாதிரி. அதனால் கொஞ்சம் அந்த மசில்ஸும் சரி அந்த ஜாயிண்ட்ஸ் சரி அந்த வெயிட் தாங்க முடியாமல் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுருக்கலாம் அவங்களுக்கு. அதனால் வலி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி என்ன பண்ணணுன்னு நீங்கள் வந்து எடையை கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு முடியுமோ உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் தேவையில்லை. ப்ளஸ் எல்ட்ராக்சின் மாத்திரை தொடர்ந்து சாப்பிடணும் நீங்கள். அப்புறம் நீங்கள் யாராவது ஒரு அந்த மெடிசின் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீ வில் சஜஸ்ட் ஃபர்தர் மேற்கொண்டு என்ன பண்ண அவரே சொல்லுவார் உங்ககிட்ட எல்லாமே. ஓகே. அது தவிர ஜாயிண்ட்குள்ளே தேய்மா இருந்ததுன்னா தென் ஜாயிண்ட்ல இன்ஜெக்ஷன் போடலாம். நம்ம அதை பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க அதை ஏற்பாடு பண்ணுவார் உங்களுக்கு. அது நன்றிம்மா. டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நாமக்கல் மாவட்டம் வளைகுடத்துல பேசுறேன்மா. நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க சார் டாக்டர் கிட்ட.
சொல்லுங்க சார். ஹலோ டாக்டர், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எங்க வைஃப் சார் 53 வயசு ஆகுதுங்க சார். ஓகே. அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காலைல பாவங்கால ஜாயிண்ட்ல வலி இருந்துங்க சார் அப்படியே. ஓகே. அப்புறம் இங்க லோக்கல் டாக்டர் போய் பார்த்தா கால்சியம் சத்து கம்மியாகுன்னு சொன்னாங்க சார். ஓகே. அதே தொடர்ந்து ஒரு 2-3 வாரத்துக்கு வந்து ஊசி போடுங்க சரியா போன்னு சொல்லி சொன்னாங்க சார். ஓகே. அப்படி போட்டோம் சரியாவெல்லாம் மறுபடியும் நரம்பு டாக்டர் போய் பார்த்தோங்க சார் திரும்ப. ஓகே. கால் பகுதி வலிக்குதா இல்லைன்னா முதுகு வலிக்குதுங்களா? இல்ல கால் பகுதி சார், முட்டி பாதங்கால முடிச்சிருக்கோம் சார். முட்டி ஆமா, இந்த மூட்டுலங்க. மூட்டுல அந்த பாதங்கால் மூட்டுல வலிங்க சார். அந்த வலி. ஓகே. கால் வீக்கமா இருக்கா கொஞ்சம்? கால்ல வீக்கம் இல்ல சார், லேசா அந்த முட்டிங்க லேசா மட்டும் கொஞ்சம் வீக்கமா தெரியும் அப்படியே. ஓகே. அது வந்து அங்கேயும் பார்த்துட்டு அங்கேயும் சரியாகும் சார். நவந்தாரத்தை பார்த்து சரியாவில்ல. ஆத்தோவில் போய் பார்த்தோம், சேலில் போய் பார்த்தோங்க சார். ஓகே. அவர் பார்த்துட்டு எம்எஸ்சி பார்க்கணும்னு சொன்னாங்க சார். ஓகே. மருந்து கொடுத்தாங்களா அவங்க? மாத்திரை கொடுத்துருக்குங்க சார். வந்து ஓகே. அது மாத்திரைக்கு எல்லாமே சரியாகும் சார். திரும்ப வந்து ஸ்பாட் இன்ஸ்டியூஷன் ஒன்று போடுறாங்க, 2 போடணும்னு சொன்னாங்க சார். ஓகே. நாங்க போய் பார்க்கறோம், நீங்க ஒரு பக்கம் போட்டாங்க, போட்ட மட்டும் மாத்திரை சாப்பிட்டு 1 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க சார். ஓகே. திரும்ப போய் பார்த்தா மறுபடியும் நிக்கல, மறுபடியும் இந்த ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க சார். அப்படியே ஆபரேஷன். ஓகே. ஆபரேஷன் பண்றது அந்த நீர்க்கட்டு மாதிரி ஊசியில இருக்கும்ல சார் வந்ததுங்க? இருக்கலாம். அது வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க சார். அவங்க எக்ஸ்ரே பண்ணுவாங்க, அப்புறம் தேவைப்பட்ட மற்ற ஸ்கேன் லைக் எம்ஆர்ஐ மாதிரி பண்ணுவாங்க அவங்க. ஜாயிண்ட் தேய்மானம் ஆயிருந்தோ ஆறு ஜாயிண்ட்குள்ளே கொஞ்சம் ரொம்ப எலும்பு வீக் ஆகிடுச்சு வரையும் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி சரிப்படுத்த கட்டாயம் வர வேண்டியிருக்குங்க. நீங்கள் டாக்டர் சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் அது பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம் சார். பேசுறேங்க. என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு ஒத்த தலைவலி வந்து ஒரு 1 இயரா இருக்கு. ஓகே. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ ஒரு 1 மந்த் நல்லா இருக்கு, அப்புறம் திருப்பி 1 மந்த் கழிச்சு வருது. இது வராம இருக்க நம்ம என்ன செய்யணும் சார்? ஒத்த தலைவலி வராம இருக்க ஒரு பக்கம்னா அது ஏதாவது உங்களுக்கு அறிகுறி தெரியுமா உங்களுக்கு? வரத்துக்கு முன்னாடி கழுத்து வலி வரும் சார், கண்ணு வலிக்கும் சார், கண்ணுக்குள்ள எல்லாம் வலிக்கும், கண்ணு வலிக்குது, மரத்த மாதிரி ஆயிடும். ஒரு நைட்டு ஃபுல்லா வேலையே செய்ய முடியாது நம்மளால. அதுக்கப்புறம் எந்திரிச்சாதான் வேலைக்கெல்லாம் போக முடியுது. அப்படியா? ஓகே. இது வந்து ஒத்த தலைவலி நிறைய கண்டிஷனாக வரும் சார். அப்படி ஒரு மைக்ரைன் சொல்லுவாங்க ஒத்த தலைவலி ஒன்று. இன்னொரு கண்டிஷன் கிளஸ்டர் ஹெட்ஏக் ஒன்று இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி வலிக்கும். அப்படி இதுக்கு மாத்திரை கொடுத்து குணப்படுத்தலாம். ஆனால் தாங்க முடியாமல் வலி வந்து மாத்திரை ஒன்றும் பலன் இல்லைன்னு அப்போ வந்து ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் வாங்க. அதுக்கு வந்து ஃபர்தர் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்டாவது பக்கத்தில் ஊரில் எங்கே இருந்தாச்சுங்க, கோயம்புத்தூர்ல இருந்தால் போய் பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா சென்னைக்கு வாங்க, சரி நாங்கள் பார்த்து உங்களை ட்ரீட் பண்ணிடலாம் நாங்கள் உங்களுக்கு. ஓகே. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறோம், ஆயிஷா. என்ன சந்தேகம்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார், எனக்கு வந்து டெலிவரி வந்து 2013. ஓகே. இப்ப பாப்பாவுக்கு 2 வயசு ஆக போகுது. எனக்கு அந்த பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வந்து கால் வலி வந்து பாதத்துல சைடு, அதாவது சுண்டு விரல் சைடுன்னு சொல்லுவோம்ல, அந்த பக்கம் எனக்கு வலி இருந்துட்டே இருக்கு. ஓகே. எனக்கு எப்படின்னா 24 நேரமும் அந்த வலி இருக்கு. தூங்கிட்டு நான் எந்திரிச்சேன்னா என்னால அது பகலா இருந்தாலும் சரி நைட்டா இருந்தாலும் சரி ஒரு மாதிரி நடக்க கூட கீழே வைக்க முடியல காலை, அந்த அளவுக்கு வலிக்குது. ஆனா நான் இதுக்காக ஹாஸ்பிட்டல்ல போய் ஆர்த்தோ டாக்டர் ஒருத்தவங்கள பார்த்தேன். பிசியோதெரபிக்கு எழுதி கொடுத்து 1 வாரம் பார்க்க சொன்னாங்க. அதை பார்த்தாச்சு. ஆனா அப்படியும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. நானும் இதுக்கு 4-5 தடவை அலைஞ்சு பார்த்துட்டேன். நான் சொல்றத வந்து அது எனக்கு அந்த வலி இருக்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன். அந்த கால்ல எனக்கு வேற எங்கேயுமே வலி இல்ல. காலில இப்படி ஒருச்சாச்சு படுத்தா கூட அந்த காலு கீழே படுறது எனக்கு அப்படி வலிக்குது. அது 24 நேரமும் வலி இருந்துகிட்டு இருக்கு. பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுனால அந்த டேப்லெட் வலி போறதுக்கு சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதே வழியில தான் இருக்கேன். ஆனா எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் நானே பாக்குற மாதிரிதான் இருக்கு. வெயிட்டும் வந்து நல்லா ஓரளவுக்கு குறைஞ்சிட்டேன். 82 டெலிவரி அப்பா, இப்ப 64 வரைக்கும் வந்துட்டேன். ஆனா எதனால எனக்கு வலி இருக்கு அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. குழந்தைக்கு ஆபரேஷன் எடுத்தாங்களா இல்ல சுகப்பிரசவமா? சிசேரியன். அதுக்கு முதல் இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? அதுக்கு முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆபரேஷன் பண்ணாங்க. ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி வலி வந்தது இல்ல உங்களுக்கு?
வலி வந்தது இல்ல. எனக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் அந்த கால் வலி வந்து பேபி பிறந்து 3 மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து அதுக்காக அந்த மேடமை பாக்கலான்னா அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல, அவங்க போயிட்டாங்க போல வேற. எனக்கு என்னோட பிரச்சனைய சொல்றதுக்கு முடியல. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஆர்த்தோ டாக்டரை பார்த்தேன். அவங்க வந்து இது ஒண்ணு இல்ல, உடம்பு வெயிட் வச்சுட்டு குறையறனால இருக்கலாங்கிறாங்க. ஆனா எனக்கு எப்படின்னா ஏதாவது ஒரு நேரம் வலிக்க மாட்டேங்குது. எனக்கு தொடர்ந்து நான் உட்கார்ந்து இருக்கப்ப சரி, நிக்கிறப்ப நின்னு வேலை பார்த்தேன்னா எனக்கு வலி தாங்க முடியாத அளவுக்கு வலி இருந்துட்டே இருக்கு. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாங்களாமா? ஸ்கேன் எதுவும் பண்ணல. அதான் போய் பார்த்ததுக்கு இல்ல இது வந்து அந்த பிசியோதெரபி எழுதி கொடுத்ததோட சரி, மற்றபடி ஒரு ஆயில்மெண்ட் டேப்லெட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. கேட்டா ஃபீட் பண்றதால அந்த மாதிரி வேண்டாம், அதான் டேப்லெட் சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இது நரம்பு சம்பந்தப்பட்ட வலி மாதிரி தோணுது எனக்கு. ஒரு இருந்தாலும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது பெட்டர்னு தோணுதுமா எனக்கு. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு ஒரு நியூராலஜிஸ்ட் இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி வலி பெயின் ஸ்பெஷலிஸ்ட் போய் காமிங்க. இதுக்கு நரம்பு மேலே இன்ஜெக்ஷன் போட்டால் வலியெல்லாம் போயிடும் உங்களுக்கு எல்லாம். என்ன ஈஸியாக குணப்படுத்திடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லைம்மா அது ஒன்றும். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், சின்ன சேலத்துல இருந்து பேசுறேன் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் சொல்லுமா. என் ஹஸ்பண்ட் சார் 32 வயசு ஆகுது. சரிம்மா. ஸ்வீட் ஸ்டால்ல ஒர்க் பண்றாருங்க சார். பேக் பெயின் வந்து ஒரு 3 மாசமா வந்துட்டு இருக்கு. அதுல பழிச்சிட்டே இருக்கு. ஓகே. வலினா தொடர்ந்து வலி இல்லைங்க சார். அதாவது எரிச்சலோட, அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எரிச்சலோட குத்துற மாதிரி வலிக்குது அப்படின்றாரு. ஓகே. நாங்க வந்து எல்லா டாக்டருமே பார்த்துட்டோம். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், எக்ஸ்ரே எல்லாமே பார்த்தாச்சுங்க சார். ஓகே. ஆனா எதுவுமே எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்றாரு. ஒரு அந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு பெயின் கில்லர் சாப்பிட்டு வயிறு அல்சர் ஆயிடுச்சுங்க சார். ஓகே. அந்த எரிச்சல் மட்டும் இன்னும் நிக்கவே இல்ல. நியூரோ டாக்டர் நேத்து கூட போய் பார்த்தோம். அது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எண்டோஸ்கோப்பியும் பார்த்தாங்க வயிறு புண்ணா இருக்கா அப்படின்ட்டு. இறப்பையில மட்டும் லைட்டா புண்ணு இருக்குமா, அதுக்கு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஓகே. ஆனா அந்த 3 மாசமா அந்த வலி வந்து நிக்கவே மாட்டேங்குது சார். அத வலினா வலியோட சேர்ந்த எரிச்சல குத்துற மாதிரி இருக்குங்களா 3 மாசமா. அதோட அந்த பேக் பெயின் வரும்போது வயிறு ஃபுல்லா சேர்ந்து எரியுதுங்களா. ஓகே. ஓகே. அதான் டாக்டர் எதுவுமே இல்ல, மாத்திரை எதுவும் சாப்பிட வேண்டாம். என்ன வேலை பண்றாருமா அவரு? ஸ்வீட் ஸ்டால் ஒர்க் பண்றாரு சார். என்னமா? ஸ்வீட் ஸ்டால். ஓகே. ஓகே. ரொம்ப அதிகமா பளு தூக்குறமா ஒன்றும் வேலை இல்லை அவருக்கு? இல்லைங்க சார், சும்மா பொழுதுக்கும் நிக்கிற வேலை தான். நிக்கிற வேலை. திடீர்னு வந்திருக்கா? ஃபீவர் வந்து இப்போ ஒரு 4 நாளா வந்துச்சுங்க சார். அதுல பிளேட்லெட் கவுண்ட் வேற கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஓகே. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஃபீவர்னால குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தலை வலிக்குதுன்றாரு அடிக்கடி. ஓகே. நைட்ல தூங்குறதே இல்லைங்க சார். ஓகே. டாக்டருங்க கேட்டா ஒண்ணுமே இல்லை அப்படின்றாங்க. அது வந்து எரிச்சலக்கூடிய வலினா ஒரு ஐ திங்க் நீங்க வந்து ஒரு அந்த நியூராலஜி டாக்டர் பார்க்கணுமா நீங்க? அவர்தான் சார் பார்த்தோம் நாங்க. சேலம் சுந்தரராஜன் டாக்டர்ன்ட்டு பார்த்தோம். ஓகே. அவங்க எதுவுமே இல்ல, எம்ஆர்ஐ வரையும் போயிட்டாங்க, எதுவுமே இல்ல அப்படின்றாங்க. ஓகே. ஒரு பக்கம் வலிக்குது, 2 பக்கம் வலிக்குதா உங்களுக்கு? ஒரு பக்கம் தான் சார் 2 மாசமா வலிச்சிட்டு இருந்தது. இப்போ தொடர்ந்து இப்ப 2 சைடும் வலிக்குதுங்க சார். எரிச்சலோட வலி. எரிச்சல் வலிக்குது. ஆமா, இது வந்து நியூரோபேத்திக் பெயின் மாதிரி, அதாவது சம்பந்தப்பட்ட வலி தான் அது. இது கூட கொஞ்சம் எம்ஆர்ஐ வந்து சில சமயம் வந்து தெரியாமல் இருக்கலாம், அந்த எந்த ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜாக சொல்லி தெரியாமல் இருக்கலாம். இதுக்கு ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் காமிங்க நீங்கள். இதுக்கு நர்வ் பிளாக்ஸ் மூலமாக வந்து இது குணப்படுத்துறதுக்கு நல்ல சான்ஸாக இருக்குமா உங்களுக்கு, சீக்கிரம் சரியாயிடும் உங்களுக்கு. நன்றிம்மா. டாக்டர், இப்போது நிறைய பேஷண்ட் சொல்கிறது வந்து வலி வருது, ஆனால் டாக்டர்கிட்ட போய் காட்டுறோம், ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் பெயின் மட்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்பொழுது நீங்கள் வந்து நியூரோ டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, அது நரம்பு சம்மந்தமாக கூட இருக்கலாம்னு. அப்போது இதற்கான ட்ரீட்மெண்ட் அவங்க கிட்ட தான் கிடைக்குமா, இல்லை பெயின் மெடிசன் இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட, அதாவது லைக் உங்களை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தான் போகணுமா? இது வந்து பெயின் வந்து மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். அதாவது பல துறையை சார்ந்த மருத்துவர்கள்லாம் அது வந்து ஆலோசிச்சுட்டு அவங்க என்ன காரணம் வச்சுட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. அவங்க சிலப்போ என்ன ஆகுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் நார்மலாகும், சிடி ஸ்கேன் நார்மலாகும், எக்ஸ்ரே நார்மலாகும். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அந்த அறிகுறி சிம்டம்ஸ் வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு அளவுக்கு ஒரு டயக்னோஸ் பண்ணிவிட்டு தென் ஒரு டயக்னோஸ்டிக் பிளாக் ஒன்று இருக்குது. அதாவது வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் மேலே இன்ஜெக்ஷன் போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த போட்ட உடனே வலி ஃபுல்லாக போயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் தான் அதோட ரீசன் சொல்லிட்டு நாங்கள் காரணம் தெரிஞ்சிடும் எங்களுக்கு. இப்போது அது மேற்கொண்டு இன்ஜெக்ஷன் நரம்பு மேலே, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேசட் ஜாயிண்ட் ஒன்று இருக்குது முதுகில், 2 பக்கமும் இருக்கும். அதில் வந்து காத்தால் எழுந்துக்கும் போது ரொம்ப அவங்களுக்கு அதிகமாக முதுகுவலி இருக்கும், அவங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும், நடக்க கொஞ்சம் சரியாயிடும் அவங்களுக்கு. ஆனால் முதுகு பக்கம் லேசாக அமுத்தி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வலி தெரியும், அப்போ தான் அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அது வந்து எப்போனாச்சும் கீழே தவறி விழுந்திருப்பாங்க, அப்போ ஒன்றும் அதை பற்றி உண்மை தெரிஞ்சிருக்காது, பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க அதை. ஆனால்
தொடர்ந்து சில நாள் கழிச்சு வலி ஆரம்பிச்சிடும், அப்புறம் வந்துட்டே இருக்க மாட்டேங்குது. டாக்டர் இப்போ ஷோல்டர்ல ஒரு பெயின் வருது அப்படின்னா பர்டிகுலர் நர்வ்ஸ்ல வந்து பெயின் இல்லாம ஓவர் அந்த ஏரியா முழுக்கவே பெயின் அப்படிங்கிறது இருக்கும்பொழுது இதுதான் அந்த ஸ்பாட் அவுட் அப்படிங்கறத எப்படி எக்ஸாக்ட்டா கண்டுபிடிக்கிறது? அதான் நம்ம வந்து நிறைய பேஷண்ட் வந்து பரிசோதனை பண்ணுவாங்க, நாங்க வேரியஸ் மூமெண்ட்ஸ் செக் பண்ணுவாங்க. தென் வி ஹேவ் ஒரு ரீசனபிள் ஐடியா வரும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதுதான் ப்ராபபிள் ரீசன் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ வந்து ஜாயிண்ட்ல இன்ஜெக்ஷன் போடலாம், ஆர் அந்த ஜாயிண்டோட வலி கொண்டு போகிற நரம்பு மாதிரி இன்ஜெக்ஷன் போடலாம். அப்போ வந்து அந்த நரம்புல இன்ஜெக்ஷன் போட்டு வலி போயிடுச்சுன்னா ஓகே இதுதான் காரணம் சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் பிளாக் பண்ணிட்டு அதை ஃபர்தராக பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு நாங்கள் வி ஹாவ் சம் ஸ்பெஷல் ஒரு இதெல்லாம் கருவிலாம் இருக்குது எங்களுக்கு. லைக் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மெத்தட் மூலமாக ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி கரண்ட்டை நரம்பு மேலே பட்டாச்சுங்க. தென் அந்த பெர்மனெண்ட்டாக அந்த வலி போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 3-4 இயர்ஸ் வலியே வராமல் இருக்கலாம், அப்புறம் மேற்கொண்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். வந்தால் கூட நம்மள தான் வரும், கம்மியாக தான் வரும், ரொம்ப அதிகமாக வராது. இப்போ சரி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? மேம் எனக்கு ஒரு 4 நாளா முகவாதம்னு சொல்றாங்க, சரியா பேச முடியல. சரியா பேச முடியலைங்க சார். சொல்லுங்கம்மா. சாப்பிட முடியல. சரியா சாப்பிட முடியலைங்க சார், பேச முடியல. ஓகே. டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணதுக்கு முகவாதம்னு சொல்றாங்க. ஓகே. அது சரியா பேச முடியாம பயமா இருக்குங்க சார். வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா அப்படின்னு. எவ்வளவு வயசுமா உங்களுக்கு? சார் எவ்வளவு வயசாகுது? வயசு எவ்வளவு? 30 வயசு ஆகுதுங்க சார். இது திடீர்னு வந்துச்சா உங்களுக்கு? சார் இது திடீர்னு சடனா வந்துச்சா உங்களுக்கு உடனே? இல்லைங்க சார், 4 நாளா அப்படி இருக்கு. 4 நாளா இருக்கு அப்போ? ஓகே ஓகே. சரி, இது வந்து வேற ஏதாவது பிரச்சனை வருமானு பயமா இருக்குதுங்க சார். இல்லம்மா, இது வந்து நீங்க ஒரு சடனா வந்துச்சுன்னா ஒரு ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டுக்காக நரம்பு சம்பந்த டாக்டர் அவங்ககிட்ட உடனே காட்டுங்க. நீங்கள் இது வந்து ஒரு இவால்விங் கண்டிஷன் இருக்கலாம், அதாவது ஒரு ஒரு மேலே ஒரு திடீர்னு வரக்கூடிய ஒரு வியாதி இருக்கலாம். நீங்கள் இப்போ காமிச்சிட்டு உடனே தாமதம் பண்ணாதீங்க, உடனே காட்டுங்க போயிட்டு உடனே. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? டாக்டர், இப்போது முட்டியில் வலி இருக்குது அப்படின்னும் பொழுது சிலருக்கு வந்து இங்கே தான் வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, முட்டி முழுவதுமே வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வலிகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுறது அப்படின்னும் பொழுது அதற்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் டாக்டர்? இது வந்து முட்டியில் சிலப்போ என்ன ஆகுன்னா அதுக்குள்ளே இருக்கலாம், ஜாயின்ட்குள்ளே வலி இருக்கலாம். அது பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆர் தேய்மான ஆனாலேயோ ஆர் பிகாஸ் ஆஃப் சம் போன் தேஞ்சாலேயோ நிறைய கண்டிஷன்ஸால் வரலாம். அப்படி அங்கேருந்து வேறு பக்கம் போகிறதுன்னா அது வந்து ப்ராப்ளி அந்த நர்வ் சம்பந்தப்பட்ட இருக்கலாம். அப்படி அதனால் வந்து ஸோ வி ஹேவ் டு என்ன ஒரு காரணத்தை வருது பார்த்துட்டு தான் கொஞ்சம் அதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ டாக்டர், நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க வலிகள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப நாள் இருந்ததுன்னா நிச்சயம் அதை உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி உடனே போய் பார்க்கணும்னு சொல்கிறீங்க? அண்ட் வலிகள் இந்த அளவுக்கு கூட அதிகமாயிட்டே வருமா? இது குறித்து நம்ம பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த வலிகள் அப்படிங்கிறது நீண்ட நாள் இருக்கக்கூடியது, உடனே பெயின் கில்லர்ஸ் போட்டால் போயிடும் அப்படிங்கிற வலிகள். ஸோ இதனுடைய வித்தியாசங்கள் அப்படிங்கிறது என்ன, இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க, இல்லை ஏதாவது அடிப்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் வர வலியை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி நாட்களை கடத்திக்கிட்டே போகிறதால வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? கண்டிப்பாக வரும். அதாவது நாள்பட்ட வலின்னு சொல்லுவாங்க, க்ரானிக் பெயின் என்பது. அதனால் வந்து அவங்களுக்கு இயல்பான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியாது. அவங்களால வந்து எப்போதும் வலி மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலி இருக்கிறது பொறுத்து அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்க ரொம்ப வலி இருந்ததுன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்களால ஒன்றும் தூக்கம் இருக்காது, பசி இருக்காது, வலிமா சாப்பிட்டாலும் அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் சரியாக வரும். அவங்களுக்கு பக்க வலிவே சொல்லுவாங்க. அதனால் அப்புறம் சில பேர் மன அழுத்தம், டிப்ரெஷன்லேயே போயிடுவாங்க சில பேர். அப்புறம் அவங்க வாழ்க்கையோட எதுக்கு இருக்கணும், நம்ம வந்து மற்ற என்னால் பாரம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு
மன அழுத்தத்துக்குலாம் தள்ளப்படுறாங்க அவங்க. ஸோ ஒரு ப்ரொடக்டிவ் லைஃப் போயிடும் அவங்களுக்கு. இது வந்து நம்ம அதான் சொல்கிறேன், நான் வந்து வி ஷுட் நாட் ட்ரீட் இட் லைட் இந்த மாதிரி. கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கணும் சிகிச்சை அளிக்கிறதுக்கு. இது அது வந்து எய்ம் வந்து எதுக்குன்னா அவளுக்கு இயல்பு வாழ்க்கை கொண்டு போகணும் திருப்பி அவங்கள. கோ பேக் டு நார்மல் லைஃப் தான். சிகிச்சை அளிச்சுட்டு அதுக்கு இந்த காலத்து நிறைய வந்துருச்சு இப்போது, முறைகள் வந்துருச்சு இப்போது. அது வந்து அவங்க சஃபர் பண்ணணும் அவசியமே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு தக்க முறையில் சிகிச்சை அளிச்சுன்னா அது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து குணப்படுத்திடலாம். அது தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கங்க, சொல்லுங்க. எங்களுக்கு கையில் வந்து ஷோல்டர் பெயின்ல, ஷோல்டர்ல ஒரே பெயினாக இருக்கு சார். சரிங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஓகே. டிஸ்க் நரம்பு அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அப்போ அந்த நரம்பு அழுத்தத்துக்கு வந்து நீங்க தொடர்ந்து மாத்திரை சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நரம்பியல் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே. ஆனா வலி அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தாலும் எனக்கு தொடர்ந்து அந்த வலி இருக்கு. முதுகு வரைக்கும் பரவுது அந்த வலி. ஓகே. கை வரைக்கும் வருது அந்த வலி. ஓகே. மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். ஆனா ஒரு வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது கழுத்து வலி இருக்காமா உங்களுக்கு? கழுத்து வலி இருக்கு, அதனால கூட தலைவலி எப்போவாவது வருது. ஓகே. இது வந்து ஷோல்டருக்குள்ளேயே ஜாயிண்ட்குள்ளேயே வர வலியும் ஒன்று இருக்குது, தனிப்பட்ட முறை ரகம் இருக்குது. அது தவிர வந்து கழுத்துலேருந்து கூட ஷோல்டர் பக்கம் வலி பரவும். அது ஒன்று. ரெண்டாவது சிலப்போ அந்த கழுத்தில் நரம்பு போன்ஸு தேஞ்சு போய் வச்சுக்கோங்க, அதனால் கூட அந்த நரம்பு அதனால் வந்து பாதிக்கப்பட்டு அந்த வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த சப்போஸ் அதாவது காரணம் இருந்தால் அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம மேற்கொண்டு சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா? நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கங்க சார். வணக்கம். என்ன சந்தேகம் சார், கேளுங்க சார். உடம்பு வலியாது சார், திடீர்னு ஒரு 2 மாசமா உடம்பு வலியாது. மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்கு, இன்ஜெக்ஷன் பண்ணா நல்லா இருக்கு, மறுபடியும் வருதுங்க சார். ஓகே. எவ்வளோ தூக்கம் இருக்கு இல்லாமல் இருக்குங்களா அதுக்கு? சார் தூக்கம் இருக்குங்க சார். ஒர்க்கிங் வந்து குக்கிங் ஒர்க்கிங் சார். ஓகே. ஆமாங்க சார். அது இப்ப ஒரு 2 மாசமா மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்கு, இன்ஜெக்ஷன் பண்ணா நல்லா இருக்கு, மறுபடியும் அந்த வலி வருதுங்க சார். ஓகே. என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க சார்? சார் மாத்திரை என்ன சாப்பிட்றீங்க? மாத்திரை வந்து நைசி பிளஸ் சொல்லி கொடுக்குறோம். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி டாக்டர் கொடுக்குற மாத்திரை சாப்பிட்றோம், இன்ஜெக்ஷன் பண்றோம். ஆனா அப்பத்திக்கு தான் கேட்குதுங்க, மறுபடியும் அந்த வலி வருதுங்க சார். ஓகே. இது உடம்பு ஃபுல்லாக வலி இருக்குதுன்னா அது நிறைய பிரச்சனை வரலாம். அப்படி ஒரு உடம்பு வலினால அந்த கை கால் வலி தான் சார் அதிகம், வேற ஒண்ணும் இல்லைங்க. கை கால் உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்குங்க, உடம்புல எல்லாம் நோ ப்ராப்ளம் சார். அந்த வலி மட்டும் தான் சார், ரத்த கட்டின மாதிரி ஒரு வலிங்க. மூட்டு வலி இருக்குது அதிகமா? அப்போ சார் மூட்டு வலியில இல்லைங்க சார், காலை ஃபுல்லா அந்த ரத்தம் கட்டின மாதிரி ஒரு வலிங்க. ரத்தம் கட்டின மாதிரி. ஓகே. இது வந்து ஒரு ஒரு உங்களை நான் நேரில் பார்க்கல, இருந்தாலும் ஒரு ஃபைப்ரோமயால்ஜியா கண்டிஷன் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு அந்த வலி சிகிச்சை ஸ்பெஷலிஸ்ட் போய் காமிங்க, இல்லைன்னா ஒரு ரிமட்டாலஜி டாக்டர் இருப்பார்ல, ஒரு ஜாயிண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர்கிட்ட போய் காமிச்சாலும் அவர் உங்களுக்கு ஏற்பாடு இந்த வலி சிகிச்சைக்கு அவர் ஏற்பாடு பண்ணுவார் உங்களுக்கு. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர் பேசுறேன். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க. வந்து எனக்கு ஒரு வருஷம் முன்னால முட்டுக்கால் லேசா வலி வந்தது இடது காலில். ஓகே. அது வந்து இப்போ கொஞ்சமா இறங்கி குதிங்கால் வலி வந்துச்சு, நிக்க முடியல. நான் ஓட்டலாம் வேலை செய்யறேன். ஓகே. நின்று வேலை செய்ய முடியல, உட்கார்ந்து இருந்தா ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. ஓகே. நின்னா நடந்தாலும் வலி பயங்கரமா வந்துருது, குதிங்காலும் ரொம்ப வலிக்குது. வாக்கிங் போட்டு நடக்க முடியல, ரொம்ப வலிக்குது. எனக்கு வயசு வந்து 52, வெயிட் வந்து 65 கிலோ இருக்கிறேன். ஓகே. நீங்க என்ன வேலை பண்ண சொன்னீங்க? நீங்க வேலை என்ன பண்றீங்க சார்? என்ன வேலை? உங்க தொழில் என்ன? ஹோட்டல்ல சப்ளை பண்ற நின்னு செய்யறேன். அடிக்க நிறைய நிப்பீங்க நீங்க அடிக்க நிக்க வேண்டியிருக்கா? இல்ல சார், நிறைய நேரம் நின்னுட்டே இருப்பீங்களான்னு கேக்குறாங்க சார். ஆமா மேடம், இந்த நிப்பேன், அங்க ஓடி ஆடி வேலை செய்யணும். ஓகே. கால் வீக்கா இருக்குங்களா? வீக்கம்லாம் ஒண்ணும் இல்ல சார். குதிங்கால் ரொம்ப வலிக்குது, நிக்க முடியல, உட்கார்ந்து இருந்தா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. ஓகே. உட்கார்ந்தா பரவாயில்ல உங்களுக்கு இல்ல? படுத்துந்தா ஒண்ணு செய்யல, நடந்தா வலி. ஓகே. இது வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்த்தோ டாக்டர் பாருங்களேன், அவர்கிட்ட காமிங்க. இல்லைன்னா சிலப்போ அந்த வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க, அது ரொம்ப அந்த முடிச்சா நரம்பெல்லாம் அந்த ரத்த குழாயெல்லாம் கொஞ்சம் வீங்கியிருக்கும், அதனால் கூட இந்த வலி வரலாம் சான்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு ஜென்ரல்
சர்ஜன் ஆர் ஆர்த்தோ டாக்டர் இருப்பேன், அவங்கள்ட்ட காமிங்க நீங்கள். உங்களுக்கு அவர் கண்டிப்பாக அவருக்கு வேண்டிய சிகிச்சை அளிப்பார் உங்களுக்கு. நன்றி சார். டாக்டர் மட்டோனையர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் நான் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகம் சார், கேளுங்க. எனக்கு வயசு 31 ஆச்சுங்க. முழங்கால் வலிங்க. சின்ன வயசுல அடிவட்டதாமாங்க. ஓகே. டாக்டர்கிட்ட எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கு இந்த 5 வருஷமா மாத்திரை மருந்து இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டே ரொம்ப நடந்துட்டேங்க. ஓகே. 5 வருஷமா நடந்ததுனால ரொம்ப முட்டி தேய்மானம் ஆகி போச்சுங்க. ஓகே. முட்டின்னா முழங்கால் இது ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட் மாதிரியா? ஆமா சார். ஓகே. அப்போ வந்து மேபி எலும்பு தேய்மானம் இருக்கலாம் சார். இப்போ என்ன அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு, என்ன அறிகுறி உங்களுக்கு அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணார் உங்களுக்கு? ஆமா சார், இந்த வயசுல 31 வயசுல மூட்டு மாத்தி வைக்கணுங்கிறாங்க. மூட்டு மாத்த சொன்னாங்களா? ஓகே. ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சுன்னு அது வேறு வழி இல்லைங்க, அதான் பண்ணியானோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஜாயிண்ட்டில் ஒரு லோக்கல் இன்ஜெக்ஷன் ப்ளஸ் ஒரு காட்டன் இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் குணப்படுத்தலாம். ஆனால் கொஞ்சம் நாள் கட்டலாம். ஆனால் வந்து அல்டிமேட்லி கடைசியாக வந்து அந்த ஜாயிண்ட் எடுத்து வேறு ஜாயிண்ட் போட வேண்டியிருக்கும் உங்களுக்கு. நமக்கு நன்றி சார். டாக்டர் மட்டோனையர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? ஈரோடுமா. என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. வந்து கேளுங்க சார். ஒரு நேரம் வலி இருக்குதுங்க அந்த இடத்துல. எங்கங்க சார் நீங்க சொன்னது கரெக்டா கேட்கல. செல்போன்ல இருந்து பேசுறீங்களா? சரியா டவர் கிடைக்கிற இடத்துல நின்று பேசுங்க சார். நன்றி சார். டாக்டர், இப்போது நிறைய பேருக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுது, அந்த ஸ்பாட்டில் அடிபடுறது, அதனால் வர பெயின் அப்படிங்கிறது ஒரு வகை. சில பேருக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டிருக்காது, ஆனால் அந்த வலி வந்து கொஞ்ச நாள் கழித்து தெரிய ஆரம்பிக்கும் அண்ட் அந்த வலி அப்படியே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசங்கள் இருக்கா? அதை உடனே கவனிக்கணுமா? அதான் ஃபர்ஸ்ட் நீ சொன்ன வந்து அக்யூட் பெயின், கடுப்பு வலி. அதை வந்து இது வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்ட எலும்பில் அடிப்பட்டதாலேயோ ஜாயிண்ட் அடிப்பட்டதாலேயோ வர்ற வலி இது. இது வந்து நல்ல எளிய முறை குணப்படுத்தலாம். ஒன்றும் அது பெயின் கில்லர்ஸ் இருக்குது, தேவைப்பட்டால் ஒரு அனஸ்தட்டிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் நர்வ் பிளாக்ஸ் போட்டுட்டு உடனே குணப்படுத்தலாம். இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒன்றும் இப்போது. ஆனால் அந்த சரியான முறையில் கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை தொடர்ந்து வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது. அதான் நாள்பட்ட வலியாக கிரானிக் பெயின் சொல்லுவாங்க இப்போது. அதான் எந்த வலியும் வந்து நம்ம வந்து அதை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கு முக்கியம் கொடுத்து பண்ணணும். அதுக்கு இப்போ வந்து அந்த மாதிரி அடிப்படும் பொழுது அவங்களுக்கு ரத்தமே வந்திருக்காது டாக்டர், எந்த சிராய்ப்புகளும் இருந்திருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல பர்டிகுலராக ஒரு எலும்பில் மட்டும் ஒரு வலி இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள் அது கொண்டு போய் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது வந்து எந்த வாட் டைப் ஆஃப் இன்ஜரி அதை பொறுத்து இருக்குது. ஓகே. சம்டைம்ஸ் ஒரு ஊமக்காயம் சொல்லுவாங்க, அது பிளண்ட், இது ட்ராமா, லேஸ் ரத்த கட்டி இருக்கும் எலும்பு மேலே, அதெல்லாம் வந்து ஒரு மேலே வலி இருக்காது, சீக்கிரம் போயிடும். ஆனால் உள்ளே வந்து அந்த தசைகள் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, பாதிப்பு ஏற்பட்டுச்சு, தசை நார் டெண்டன் சொல்லுவாங்க, அது போயிடுச்சு, லெகமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு. அப்போ வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர், ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்கன்னா அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டு அது தேவைப்பட்டு அதை ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதை சரியான சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறேங்க மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க. டாக்டர் சொல்லுங்க சார். சார் மேடம், கால் கீழே பாதம் 2 பாதமும் வலிச்சுக்கிட்டே இருக்குங்க மேடம். ஓகே. வலிக்குங்க சார். அதுக்கு என்ன சார்? ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலைங்க சார். இப்போ 3 மந்த்தாவே எனக்கு வலிச்சிட்டு இருக்கு. ஓகே. பாதம் மட்டும் இருக்குங்க உங்களுக்கு? பாதம் 2 பாதமுமே சார், 2 பாதமும். ஆனால் நடக்கும்போது மட்டும் அந்த மாதிரி வலி எடுக்குங்க சார். ஓகே. அது காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ரொம்ப அதிகமாக வலி எடுக்கு. ஓகே சார். அதை வந்து பரிசோதனை பண்ண தெரிஞ்சிருங்க, என்ன காரணம் தெரிஞ்சிடும், அதனால என்ன வலி எதனால வந்து தெரிஞ்சு நம்மளுக்கு. ஒரு கண்டிஷன் இருக்குது, அதாவது பிளான்டார் ஃபிளாசிட்டிஸ் சொல்லிட்டு, அதாவது ஊனும்போது கண்டிப்பாக வலிக்கும். அது ஒரு லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு டயக்னோஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் போய் ஒரு இன்ஜெக்ஷன், ஊசி மூலமாக ஒரு இன்ஜெக்ஷன் அதுக்கு கிட்ட செலுத்தினா அந்த வலியெல்லாம் போயிடுங்க. அப்போது அதுக்கு கண்டிப்பாக அதை குணப்படுத்திடலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒன்று. அது நன்றி சார். டாக்டர் மட்டோனையர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் தேவமங்கலத்துல இருந்து ஐயப்பன் பேசுறேன் சார். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி சார் ஹைட்ரோஜெல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. என்னங்க சார்? 1 வருஷத்துக்கு முன்னாடியே சிங்கப்பூர்ல வந்து ஆபரேஷன் பண்ணேன் சார், ஹைட்ரோஜெல் பிரச்சனை. ஓகே ஓகே, சொல்லுங்க. இப்ப மறுபடியும் சார் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்ப ஆபரேஷன் பண்ணிருக்கேன் சார். ஹைட்ரோஜெல் பிரச்சனை தான் அதே சொல்றாங்க, ஸ்கேன் பண்ணதுக்கு.
ஆபரேஷன் பண்ணி இப்ப 19 நாள் ஆச்சு சார். அந்த வலி அப்படியே சார் வீக்கமா அப்படியே குறையாம இருக்கு. வீக்கமா இருக்குங்களா? சரி, உங்களுக்கு ஆமா சார். ஏதாவது ஜுரம் அடிக்குதா இப்போ? ஜுரம்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் சார். அவங்க கொடுத்த மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். ஓகே, அது வந்து அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சார் கொஞ்சம். அதாவது நீங்கள் வெளியே தெரியாது, ஆனால் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஆறாத ஒரு ஏதாவது கொஞ்சம் ரிப்பேர்னு முடியல, உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா வலி வரதுக்கு சான்ஸ் இருக்குது சார். இப்போது நீங்கள் அந்த உங்கள் டாக்டர்கிட்டே இப்போ மறுபடியும் பார்த்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்காக ஏற்பாடு பண்ணுவார், அதை பார்த்துட்டு எடுத்துங்க நீங்கள். சார் ஒரு சந்தேகம் சார். இந்த ஹைட்ரோஜல் வந்து எதனால வருது? இல்லை ஏதோ உணவு கட்டுப்பாடு வேணுமா என்னன்னு தெரியலைங்க சார். இல்லை அதான் இல்லை, அது யாருக்கு வேணால் வரலாம். பிறந்த குழந்தை கூட வரும் ஹைட்ரோஜல் வரும் சம்டைம்ஸு. இது யாருக்கு வரும் சொல்லவே முடியாதுங்க. அது வந்து எப்போ வேணால் வரலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக அது எளிய முறையில் அதை குணப்படுத்திடலாம், பிரச்சனை இல்லை. நன்றி சார். டாக்டர், இப்போ அடிக்கடி தலைவலி வருது, வயிறு வலி வருது அப்படின்னா நாமளே ஏதாவது மாத்திரைகள் வந்து எடுத்துப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கே மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழிச்சு அது நம்ம என்ன மாத்திரை போட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த மாதிரி எடுக்கவும் கூடாது அப்படிங்கிறாங்க. இது வந்து உண்மையிலே சரிதானா? அந்த மாதிரி எடுக்க கூடாதா? இல்ல அப்படி எடுத்துக்கணும்னா என்ன மாதிரியான மருத்துவ ஆலோசனைங்கிறது தேவை? இது எந்த இடத்துல வரிய வருது பொறுத்து இருக்கு. இப்போ ஸோ தலைவலின்னு பார்த்தீங்கன்னா அது வேலை பலுவால் இருக்கலாம். சிலப்போ வந்து ஒரு அதிகம் படித்தா ஒரு கண்ணில் கொஞ்சம் பார்வை கொஞ்சம் இந்த ரிஃப்ராக்ஷன் ஏரியா சொல்லுவாங்க, அதனாலேயோ ஆறு சைனஸ் ப்ராப்ளமாக நிறைய விஷயம் காரணத்தால் வரலாம். அப்போது ஸோ அதுக்கு வந்து 1 or 2 days இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ந்து இருந்ததுன்னே வச்சுங்க, ஒரு வாரம் மேலே இருந்ததுன்னா நம்ம அது கூட வேறு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்து வச்சுங்க. சப்போஸ் கொஞ்சம் உடம்புல வீக்னஸ் இருக்குங்க, அது ஒரு பக்கம் கை வராமல் இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே நம்ம அணுகணும். இப்போது சிலப்போ வந்து தலைவலி என்பது ஒரு அறிகுறி. இது எவ்வளோ காரணம் வரலாம். அது சிலப்போ சிம்பிள் ரீசன்ஸால் வரலாம், சிலப்போ ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளமாக வரலாம். இப்போது ஸோ எதையுமே நம்ம லைட்டாக எடுத்துக்கூடாது, கொஞ்சம் அது கொஞ்சம் விடாமல் பார்த்து எடுத்துக்கணும். இப்போது அதே மாதிரி எந்த உடம்புல எந்த போயும் அதை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேர் சுசீலாங்க. ஓகே. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க டாக்டர். ஓகேம்மா. எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைப்ராய்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி யூட்ரஸ் எடுத்தாச்சுங்க. சரிம்மா. அதுக்கு பிறகு எனக்கு அதிகமான கை கால் வலி இருந்துட்டே இருக்கு. ஷோல்டர் பெயின், நெக் பெயின், இது நரம்பெல்லாம் வலியாவே இருக்குங்க. ஓகே. வெயிட் போடாம பாத்துக்கோங்கன்னாங்க டாக்டர், ஆப்ரேட் பண்ண டாக்டர். அது அதே மாதிரிதான் வெயிட் மெயின்டைன் பண்றேங்க. ஓகே. உங்களுக்கு வந்து அயன் கால்சியம் கம்மியா இருக்கு, அதை தொடர்ந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஓகே. நான் அதே மாதிரிதான் எடுத்துக்கிறேன் டாக்டர். ஆனாலும் வலி இருந்துட்டே இருக்குங்க. நரம்பெல்லாம் அந்த விரலோட நரம்பு முதல் கொண்டு வலி அதிகமா இருக்குங்க. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ரைட் சைடு பட்டக்ஸ் பேக் சைடுல வீக்கம் ஆயிடுச்சுங்க, ஒரு சைடு. ஓகே. எழுந்து நடக்கவே முடியலங்க. அப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்கும்போது அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வீக்கா இருக்கு அப்படின்ட்டு அதுக்குண்டான வலி மாத்திரை தான் கொடுத்தாங்க. ஒரு 10 days கொடுத்தாங்க, அதை எடுத்துக்கணுங்க, சரியாயிடுச்சுங்க. ஆனாலும் இப்பவும் வலி இருந்துட்டே இருக்குங்க. வலி மாத்திரை போட்டாதான் வலி குறையுதுங்க எனக்கு. சரியான தூக்கமும் இல்லைங்க. ஓகே. எவ்வளவு வயசுமா உங்களுக்கு இப்போ? 53 வயசு ஆகுதுங்க. ஓகே ஓகே சரி. இது வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்குமா, அது பேர் ஃபைப்ரோமையால்ஜியான்னு இருக்கலாம். இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு ரெமட்டாலஜிஸ்ட்டு ஆர் ஒரு இந்த மாதிரி பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க வந்து காட்டுங்க. நீங்கள் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, நாங்கள் வந்து உங்களை டயக்னோஸ் பண்ணிட்டு சிகிச்சை ஆரம்பிச்சிடலாம். ஈஸியாக போய்க்கிடலாம், அது ஒன்றும் பிரச்சனையே ஒன்றும் இல்லை. ஒன்றும் நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா. என்ன சந்தேகம்மா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார், எனக்கு வந்து ஷோல்டர்ல வலி, ஓகே, முதுகுல வலி, இடுப்புல வலி, ஓகே, புதிங்காலையும் வலி இருக்குது. ஓகே. இந்த ஷோல்டர் 2 பக்கம் பார்த்தா திடீர்னு கொஞ்சம் ஒரு 1 கிலோ வெயிட் தூக்குறோம்னா பிஸ்கட் பலூன் மாதிரி வீங்கிரும். ஓகே. தூக்கம் அதிகமா இருக்கும், உடம்பெல்லாம் பெயினா தான் இருக்கும். நிறைய டாக்டரை காட்டிட்டேன், ஒரு 10 டாக்டரே காட்டிட்டேன். ஓகே. போய் மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் நான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வலியில தான் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு ஒரு சில நேரத்தை மறிச்சு போயிடலான்னு என்ன கூட எனக்கு மனசுக்குள்ள வரும். அந்த மாதிரி வேலை சுத்தமா செய்யறது, படி வர முடியாது. ஓகே. தூக்கம் எப்படிமா இருக்கு? அதிகமா வருது சார். இதனால தூக்கம் எப்படிமா இருக்கு உங்களுக்கு? நைட் தூங்க முடியுதா?
அதெல்லாம் நல்லா தூங்கிடுறேன் சார். சில டாக்டர் எலும்பு தேய்மானம்னு சொன்னாங்க, சில டாக்டர் வந்து நீர் கோத்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு டாக்டர் மேத்தால வந்து எலும்புல ஆபரேஷன் பண்ண கழுத்துல நாங்க. அப்புறம் இந்த பெட்டெக்ஸ் இருக்குல்ல சார், அந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கை தொடாம இருக்கிறது வலி இருக்காது, லைட்டா தொட்டுட்டா பயங்கர வலி இருக்கும். பெட்டெக்ஸ் வந்து அரிசி அதிகமா பெருசாயிருச்சு, வயிறு பெருசாயிருச்சு, ரொம்ப வலியில தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன் நானு. ஓகே, அதாவது உங்க இயல்பு வாழ்க்கை நல்லா வலி பாதிப்பு அதிகமாயிடுச்சு இல்லை இப்போ? ஆமா சார், 5 வருஷமா எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்திருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் தான் ஒரு இந்த மாதிரி பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட் கோளாறு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சிகிச்சை ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் உங்களுக்கு. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம், கோயம்புத்தூர்ல விஜயகுமார் பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் மார்னிங் சார். மார்னிங் சொல்லுங்கம்மா. சார் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்துட்டுங்க நடந்து போகும்போது வந்து கால் லைட்டா ஸ்லிப் ஆச்சுங்க சார். ஓகே. அப்போ வந்துட்டு மூட்டு வந்து உள்ள பிரியற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க, நடக்கவே முடியலங்க. அப்புறம் டாக்டர்ஸ் போய் கன்சல்ட் பண்ணிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க சார். ஓகே. திருப்பியும் லாஸ்ட் இயர் வந்துட்டு பைக்ல போயிட்டு ஒன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது மூட்டு உள்ள வந்து பிரியற மாதிரி ஒரு ஃபீல், பைக் கீழே போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிக்கவே முடியாம திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த மார்க்கெட் மட்டும் போட்டு விட்டாங்க சார். ஓகே ஓகே. ஃப்ராக்சர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டுங்க. இப்போ வந்துட்டு கண்டினியூட்டியா ஏதோ ஒன்று லைட்டா வெயிட் கொடுத்தா கூட அது அப்படியே கால் லைட்டா பெண்ட் ஆகுதுங்க மூட்டோட சேர்த்துட்டு. இது வந்து உங்களுக்கு மூட்டில் வந்து இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு, அதாவது கொஞ்சம் அது வந்து அந்த உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, உள்ள சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு உள்ள, அதெல்லாம் கொஞ்சம் அடிபட்டுருக்கலாம், அதனால கொஞ்சம் டேர் ஆகிக்கலாம். ஒரு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து பண்ணிவிட்டு எந்த மூட்டை பாதிச்சிருக்கோ அந்த மூட்டில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல தேர்ந்த ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் போனீங்கன்னா இதுக்கு சரிப்படுத்திடலாங்க. ஒன்றும் ஒரு ஆர்த்ரோஸ்கோப்பின்னு ஒரு டெக்னிக், ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, அது மூலமாகவே பண்ணிடலாம். பெரிய ஆப்ரேஷன் பண்ண அவசியம் இல்லை, சின்ன சின்ன தொலைகள் போட்டு அந்த தொலைகள் வழியாக அவங்க சரி பண்ணிவிடுவாங்க. இது வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது ஒன்றும். நன்றி சார். டாக்டர், இன்னைக்கு இந்த பெயின் மெடிசன் அப்படிங்கிறதே ஒரு புதுசான டிபார்ட்மெண்ட் மாதிரி இருந்தது. நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம். அதாவது பெயினுக்குன்னு தனியாக இருக்கிறது, அண்ட் என்ன மாதிரியான பெயின்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் கவனம் எடுத்துக்கணும், அண்ட் அதற்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்கிற நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்றைய ஹலோ டாக்டரில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நேர்லயே நமக்கு ஏற்படுற எந்த வழியாக இருந்தாலும் ஓரளவுக்கு அதில் கவனம் அப்படிங்கிறத தாண்டி அது அதிக நாட்கள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதற்கு முறையான மருத்துவம் அப்படிங்கிறது தேவைப்படும். அண்ட் அதற்கு என்ன மாதிரியான ஸ்கேன்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிச்சயம் ஒரு நல்ல மருத்துவர் அணுகணுங்கிற தகவலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.